ஒரே குடையின் கீழ் எனும் மாபெரும் மலாய் முஸ்லிம் கூட்டமைப்பை உருவாக்குவது இன்னும் சாத்தியமற்றது அல்ல என்று பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் டத்தஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்துள்ளார். இஸ்லாத்தை அடிப்படையாக கொண்ட ஒற்றுமைக்கு திரும்புவதற்கு அழைப்பு விடுத்த அவர் 15வது பொதுத் தேர்தலின் போது மலாய் முஸ்லிம் அரசியல் சக்தியை உருவாக்க முயற்சித்த ஆனால் தோல்வி அடைந்த பாஸ் அம்னோ பெசாத்து கூட்டணியை மறுபரிசீலனை செய்வது முஸ்லிம்கள் மத்தியில் பிளவு நீடிக்கும் வரை மேலும் சவாலானது என்று தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள அரசியல் ஒத்துழைப்பை மீண்டும் உயிர்ப்பிக்கும் முயற்சிகள் புத்திசாலித்தனமாக கையாளப்படாவிட்டால் இன்னும் வலுவான காயங்களே மிஞ்சும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். 15வது பொதுத் தேர்தலை எதிர்கொள்ளும் அனுபவம் பாஸ், அம்னோ மற்றும் பெர்சாத்து ஆகிய 3 முக்கிய கட்சிகளை ஒன்றிணைத்து மலாய் முஸ்லிம் அரசியல் சக்தியை உருவாக்குவதற்கான ஒரு பெரிய விருப்பத்தை கண்டது. இருப்பினும் சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கிடையே ஒருமித்த கருத்து எட்டப்படாததால் அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை. தற்போதைய சூழ்நிலையில் அதன் பாதுகாப்பின் கீழ் இருக்க விரும்பும் அனைவரையும் ஒன்றிணைக்கும் திறன் கொண்ட மகத்தான மலாய் முஸ்லிம் குடையை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இன்னும் உள்ளதா என்ற கேள்வி எழுகிறது. கோட்பாட்டில் அது சாத்தியமற்றது அல்ல. இருப்பினும் உண்மையில் பிளவு தொடர்ந்து முஸ்லிம்களை பலவீனப்படுத்தும் நிலையில் மேலும் மேலும் அது சவால் ஆகிறது என்று துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்துள்ளார். ஒரு அமைப்புக்குள் உள் கொந்தளிப்பு மற்றும் நெருக்கடிகள் இருக்கும் தான். இருப்பினும் அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை நெருக்கடிகள் தொடர்ந்து பொதுமக்களின் கண்காணிப்பில் இருப்பதால் அவை மிக எளிதாக பரவுகின்றன என்று அவர் கூறினார். உண்மை வெற்றி பெறுவது மெதுவாக இருக்கலாம், ஆனால் அது நிச்சயமாக வரும். பொய் அது எவ்வளவு உறுதியாக தோன்றினாலும் அதன் நேரம் வரும்போது சரிந்து விடும். அது அல்லாவின் வாக்குறுதி, இதை நம்ப வேண்டும் என்று அவர் கூறினார். ஞாயிற்றுக்கிழமை பிரிகாத்தா நேஷனல் பெர்சாத்துவிலிருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவராக டத்தஸ்ரீ ஹம்சா ஜைனுடீனின் நிலைப்பாடு குறித்து விவாதிக்கப்படும் என்று துவான் இப்ராஹிம் கூறினார். இந்த விவகாரத்தில் அனைத்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஈடுபடுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.